ஏஐ இந்த வார்த்தைய நாம இப்போ எங்க பார்த்தாலும் கேக்குறோம் இல்லையா? ஆனா அது நிஜத்துல என்ன, எப்படி வேலை செய்யுது? இன்னைக்கு நாம ஏஐயோட அடிப்படை கட்டுமானங்கள ரொம்ப எளிமையா உடைச்சு பேசி புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு காலையில இருந்து லஞ்ச் டைம்குள்ள ஏஐ உங்களுக்கு தெரியாமலேயே எத்தனை தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கும்? பதில் உங்களை உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம். ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி ஏஐ எங்கேயோ லேப்ல மட்டும் இல்ல. அது நம்மளோட இன்பாக்ஸ்ல இருந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட் வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், உங்க மெயிலுக்கு வர தேவையில்லாத ஸ்பாம் மெயில்ஸை ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்றது ஏஐ தான். நீங்க யூடியூப்ல அடுத்து என்ன வீடியோ பார்க்கணும்னு சொல்றது அதுவும் ஏஐ தான். இன்னும் சொல்லப்போனா உங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ல ஏதாவது தப்பு நடந்தா அதை கண்டுபிடிக்கிறதும் ஏஐ தான். சோ நான் கேட்ட கேள்விக்கு இப்பவே ஒரு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஏஐங்கிறது நேத்து ராத்திரி திடீர்னு வந்த டெக்னாலஜி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு சின்ன ஐடியாவா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வளர்ந்து நிக்குது. அதோட பயணத்தை ஒரு குயிக் ரவுண்ட் அப் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 1950கள்ல ஏஐ அப்படிங்கிற வார்த்தையே அப்பதான் உருவாகுது. ஆனா 70கள் 80கள்ல பெரிய வளர்ச்சி இல்லாததால அத ஏஐ வின்டர், அதாவது ஏஐ குளிர்காலம்னு சொன்னாங்க. அப்புறம் 90கள்ல மிஷின் லேர்னிங் வர ஆரம்பிச்சுது. 2012ல டீப் லேர்னிங் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துச்சு. இப்போ 2022க்கு அப்புறம் ஜிபிடிபி மாதிரியான ஜெனரேட்டிவ் ஏஐ நம்ம எல்லார்கிட்டயுமே வந்துருச்சு. என்ன ஒரு வளர்ச்சி பாருங்க. ஏஐயோட முதல் அண்ட் ரொம்ப முக்கியமான பில்டிங் பிளாக் மெஷின் லேர்னிங். கணினிகளை நாம கொடுக்கிற டேட்டாவிலிருந்து தானாவே கத்துக்க வைக்கிற கலை தான் இது. சொல்லப்போனா இதுதான் நவீன ஏஐயோட இன்ஜின். சிம்பிளா சொல்லணும்னா மெஷின் லேர்னிங்கிறது ஏஐயோட ஒரு முக்கியமான பகுதி. இதுல நாம ஒவ்வொரு ரூலையும் கோட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உதாரணத்துக்கு, ஒரு போட்டோல இருக்கிறது பூனையா இல்லையான்னு கண்டுபிடிக்க பூனைக்கு 2 காது இருக்கும், ஒரு வால் இருக்கும்னு நாம அதுக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா ஒரு 1000 பூனை போட்டோ அதுக்கு காட்டினா போதும், அதுவே ஓ இதுதான் பூனை அப்படின்னு கத்துக்கும். இதுதான் டேட்டாவில இருந்து கத்துக்கிறது. சரி, மஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ எது மஷின் லேர்னிங் இல்ல, இதையும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இன்னும் தெளிவா புரியும் இல்லையா? இப்போ ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, இல்லனா எக்ஸெல்ல இருக்கிற ஆட்டோ சம் ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நாம என்ன கமாண்ட் கொடுக்கறோமோ அது அப்படியே செய்யும். ரெண்டையும் கூட்டினா 4 தான் அதுக்கு ஏற்கனவே தெரியும். அது புதுசா எதையுமே கத்துக்காது. அதனால இதெல்லாம் மெஷின் லேர்னிங் கிடையாது. மெஷின் லேர்னிங்ல முதல் வகை சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது எப்படின்னா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே சால்வ் பண்ண கணக்குகளை கொடுத்து பாடம் நடத்துற மாதிரி. இது ஸ்பாம் மெயில், இது நல்ல மெயில்னு நம்ம லேபிள் பண்ணி டேட்டாவை கொடுத்தா அதை வச்சு அது கத்துக்கும். இந்த மெத்தட்ல தான் பேங்க்ல நடக்கிற மோசடி பரிவர்த்தனைகளை கூட கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்க நம்ம எந்த லேபிளும் கொடுக்க மாட்டோம். ஒரு பெரிய பழக்கூடையில ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம்னு எல்லாத்தையும் கலந்து போட்டு இதை அதன் வகைக்கு ஏத்த மாதிரி பெருன்னு சொல்ற மாதிரி தான். அதுவே அதோட ஒற்றுமைகளை வச்சு தானா பிரிச்சிடும். பிசினஸ்ல கஸ்டமர்ஸை அவங்க வாங்குற பழக்கத்தை வச்சு தனித்தனி குரூப்பா பிரிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நாம கார் ஓட்ட கத்துக்கும் போது சரியா ஓட்டினா ஒரு சந்தோஷம், தப்பா பண்ணா ஒரு சின்ன பதட்டம் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஒரு வேலையை சரியா செஞ்சா அதுக்கு ரிவார்டு, தப்பா செஞ்சா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதை வச்சே அது கத்துக்கும். செல்ஃப் டிரைவிங் கார்கள், வீடியோ கேம்ஸ்ல வர்ற ஏஐ கேரக்டர்ஸ் இதெல்லாம் இந்த முறையில தான் கத்துக்குது. ஓகே, மெஷின் லேர்னிங்ல இருந்து நாம இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். அதாவது டீப் லேர்னிங். இது மெஷின் லேர்னிங்கோட ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த அட்வான்ஸ்டு வடிவம்னு சொல்லலாம். டீப் லேர்னிங் நம்ம மனுஷ மூளையில இருக்கிற நியூரான் நெட்வொர்க்ஸ் மாதிரியே பல அடுக்குகள் கொண்ட ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணுது. ஆனா இதுக்கு ரொம்ப அதிக அளவுல டேட்டா தேவைப்படும். நம்ம மூளை மாதிரி பல லேயர்ஸ் பயன்படுத்துறதால இது ரொம்பவே நுணுக்கமான விஷயங்களை கூட புரிஞ்சுக்கும். அதனால தான் நம்ம முகத்தை அடையாளம் காண்பது, நம்ம குரலை புரிஞ்சுக்கிறது மாதிரி சிக்கலான வேலைகளை இதால ஈஸியா செய்ய முடியுது. உங்க போன்ல இருக்கிற ஃபேஸ் அன்லாக், நீங்க கூப்பிட்டா பதில் சொல்ற சிரி, அலெக்சா, ஏன் இந்த உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிற சாட் ஜிபிடி கூட டீப் லேர்னிங் மூலமா தான் வேலை செய்யுது. இது நம்ம பாக்கெட்லயே இருக்கிற ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். இந்த ஒப்பீட்டை பாருங்க, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது. மெஷின் லேர்னிங் ஒரு டியூஷன் தேவைப்படுற ஸ்டூடெண்ட் மாதிரி, அதுக்கு நாம வழி காட்டணும். ஆனா டீப் லேர்னிங் சொந்த அனுபவத்திலிருந்தே கத்துக்கிற ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி, அதுக்கு நிறைய டேட்டா மட்டும் கொடுத்தா போதும், அது தானாவே கத்துக்கும். சரி, நம்ம ஏஐ பயணத்தோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், சுருக்கமா NLP. இதுதான் நம்ம மனுஷங்களோட மொழிக்கும் மெஷின்களோட நுண்ணறிவுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்குது. NLPங்கிறது ஏஐயோட ஒரு பிரான்ச்.
இது நம்ம பேசுற எழுதுற தமிழ் இங்கிலீஷ் மாதிரியான மொழிகளை கம்ப்யூட்டரை புரிஞ்சிக்க வைக்குது. இது வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்காது, ஒரு வாக்கியத்தோட அர்த்தம், அதுல இருக்கிற உணர்வு, சூழல் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும். அதனால தான் நம்மளோட இயல்பான பேச்சை அதால புரிஞ்சிக்க முடியுது. நீங்க வாட்ஸ்அப்ல டைப் பண்ணும்போது தானா வர்ற ஆட்டோ கரெக்ட், கூகுள் மேப்ஸ்ல தமிழ்ல ஒரு இடத்தோட பேரை சொன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிறது, யூடியூப் வீடியோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர சப்டைட்டில்ஸ், இது எல்லாமே NLPயோட மேஜிக் தான். ஓகே, இப்போ இந்த எல்லா டெக்னாலஜியும் பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில குறிப்பா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ், டாக்ஸேஷன் இந்த மாதிரி துறைகள்ல AI பெரிய மாற்றங்களையே கொண்டு வந்திருக்கு. பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸை சில நொடிகள்ல ரிவ்யூ பண்ணுது. GST சர்க்குலர் மாதிரி விஷயங்களை ரொம்ப சிம்பிளா சுருக்கி கொடுக்குது. ஏன், ஒரு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டோட டோன் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சு சொல்லுது. இதனால வேலை ரொம்பவே ஈஸியாகுது. பாருங்க, AI இப்போவே பல வேலைகளை மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. இந்த மாற்றம் கண்டிப்பா தொடரும். இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: உங்க வேலையோட எந்த பகுதியை AI அடுத்து கத்துக்க போகுது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.